எந்த ஒரு மீடியேட்டரையும் ஜெபத்திற்காக பயன்படுத்த கூடாது, பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. யாரையாவது எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி எழுதி போட்டுட்டு ஃபோன் பண்ணிட்டு நாம் நம்முடைய வேலை பார்ப்பது கிறிஸ்துவின் பிள்ளைகளுக்கு அடையாளம் அல்ல. நாம் ஜெபிக்க வேண்டும். யாக்கோபுல பார்த்தோம் இல்லையா, யாருக்காவது பிரச்சனைனா அவன் ஜெபம் பண்ண கடவன். உங்களிலே யாருக்காவது பிரச்சனை என்றால் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். உங்களிலே நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் நீங்கள் சங்கீதம் பாடுங்கள். இப்படிதான் யாக்கோபில் நம்ம பார்க்கிறோம். நான் ஜெபிக்க முடியாத நிலைமையில் இருக்கிறேன், என்னால் ஜெபிக்கக்கூடிய அளவிற்கு சரீரத்தில் பலன் இல்லை அப்படிங்கும் பொழுதுதான் உங்களுக்கு ஜெபிப்பதற்கு ஒருவர் உதவியாக நீங்கள் தேட வேண்டும். இன்னைக்கு எல்லாருமே பார்த்தா ஏதோ வேலையை ஒருத்தர் வேலைக்காரங்கள்ட்ட வேலையை கொடுத்துட்டு முதலாளிக வீட்டில் இருக்கிற இதை போல விசுவாசிகளெல்லாம் யாரோ ஒரு பாஸ்டர் அங்கேருந்து இதுக்காகவே நிறைய பேர் இருக்கிறாங்க. 24x7 அப்படின்னு என்னங்க, 7 நாளைக்கு 24 மணி நேரம் உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் இருக்கிறோம், உங்களுக்காக நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி, உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் இருக்கிறோம், நீங்கள் உங்கள் வேலையை பார்த்து கொண்டு இருங்கள் அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கையின் முறையான வாழ்க்கை அல்லது முறையான ஜெபம் அல்லது. அப்படி நாம் செய்யக்கூடாது. நமக்கும் தேவனுக்கும் உறவு பலப்படணும். ஆமென் சொல்லுங்க. நாம் ஜெபிக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, நான் ஜெபிக்கணும். எனக்காக நான் ஜெபிக்கணும், என் குடும்பத்திற்காக நான் ஜெபிக்கணும், என் சபைக்காக நான் ஜெபிக்கணும், என் ஊருக்காக நான் ஜெபிக்கணும், என் தேசத்திற்காக நான் ஜெபிக்கணும். இன்னும் ஒரு சிலரை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஜெபத்தில் எப்பொழுதுமே ஆண்டவரே என் பிள்ளைக்கு வேலை தாரும், என் பிள்ளைக்கு வீடு தாரும், என் குடும்பத்திற்கு இதை செய்து கொடுங்க, அதை செய்து கொடுங்க, அது வாங்க உதவி செய்யும், கார் வாங்க உதவி செய்யுங்க, வீடு வாங்க உதவி செய்யுங்க, காடு தோட்டம் வாங்க உதவி செய்யுங்க, ஆண்டவரே எனக்கு அதை கொடுங்க இதை கொடுங்க என்று தனக்காக அவர்கள் ஏராளமாக ஜெபித்து கொண்டே இருப்பார்கள். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற காரியம் என்ன என்று சொன்னால், நம்முடைய ஜெபம் எப்பொழுதுமே இந்த உலகத்திற்குரியவைகளை சார்ந்ததாகவே இருக்கக்கூடாது. அதாவது மாமிசத்துக்குரிய காரியங்களுக்கு மாத்திரம் நம்முடைய ஜெபமாக இருக்கக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் அடிமையிலிருந்து, அடிமைத்தன தேசமாகிய எகிப்து தேசத்திலிருந்து அவங்கள மீட்டுக்கிட்டு, இனி நீ அடிமையாக இருக்கக்கூடாது, உன்னை நான் தேன்பாயும் தேசத்திற்கு அழைத்து கொண்டு போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் விடுவித்து கொண்டு வந்த பொழுதிலும் கூட அவங்களுடைய இருதயம் அந்த எகிப்தை விட்டு வெளியில் வரவே இல்லை. அவங்க பிரயாணம் பண்ணி வரும்பொழுதெல்லாம் அவங்க எப்ப பாரு, எனக்கு ஆண்டவர் சோறு கொடுக்கல, சாறு கொடுக்கல, இதை கொடுக்கல, சாப்பாட கொடுக்கல, நான் அங்க அப்படி சாப்பிட்டேன், இங்க இப்படி சாப்பிட்டேன், சாப்பாட்டு விட்டு அவங்க மனசு வெளியில வரல. எகிப்து தேசத்துல ஆண்டவர் மீட்டு கொண்டு வந்த ஜனங்கள் மோசேயை பார்த்து முறுமுறுக்கிறாங்க. நாங்க எப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம், எங்களுக்கு மீனும் இறைச்சியுமா கிடைச்சது, வெள்ளரிக்காய்களை சாப்பிட்டோம், கீரைகளை சாப்பிட்டோம், காய்கறிகளை சாப்பிட்டோம், வெங்காயங்களை சாப்பிட்டோம், பூண்டுகள், வெள்ளை பூண்டுகளை சாப்பிட்டோம், இப்படி நாங்க சாப்பிட்டு திருப்தியா எகிப்துல இருந்தோம். ஆனா இங்க வந்து இவர் பேச்ச கேட்டு வந்து, இந்த ஊழியக்காரன் பேச்ச கேட்டு வந்து எங்களுக்கு இங்க இந்த மன்னாவை தவிர ஒன்னும் கிடைக்கல. இது எங்களுக்கு வெறுப்பா இருக்குது. இது சாப்பிட்டு சாப்பிட்டு எங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, வெறுத்து போயிடுச்சு. என்னையா எங்களுக்கு சோறு கொடுக்க மாட்டேங்கிற, என்ன கறி சோறு கொடுக்க மாட்டேங்க, அது கிடைக்கதா, அங்க நாங்க எப்படி இருந்தோம் தெரியுமா, அங்கெல்லாம். இன்னைக்கு அப்படித்தான் உலகம் போயிட்டு இருக்குது. விருந்து விசேஷம் இப்படி அப்படின்னு சொல்லி அதுக்கு தேவ பிள்ளைகளையும் இந்த உலகம் இழுத்துக்கிட்டு இருக்கு. தேவ பிள்ளைகளையும் தேவனுடைய உறவை விட்டு இன்னைக்கு விருந்துகளுக்கு விசேஷங்களுக்கும் இன்னைக்கு ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். இந்த சத்தியத்தை நீங்கள் கவனியுங்கள். என்னாகமத்தின் புஸ்தகத்தில் 11வது அதிகாரத்தில் 5, 6, 2 வசனங்கள் சத்தமாய் வாசிங்க. கர்த்தர் என்ன சொல்றார் பார்க்கலாம். என்னாகமம் 11வது அதிகாரம் 5, 6 வசனங்கள். நாம் எகிப்துல எங்கீங்க, அப்ப எதை நினைக்கிறாங்க, எகிப்துல. எகிப்துன்னா பழைய வாழ்க்கை, பழைய ஜீவியம், பழைய ஓட்டம். இப்ப அவங்களுக்கு அதை விட முடியல.
அதுதான் அவங்க மனசு முழுசு அவங்க சரீரத்துக்குள்ள முழுசு நிறைஞ்சிருக்குது, அவங்க இருதயம் முழுசு நிறைஞ்சிருக்குது. அவங்களுக்கு என்ன பாருங்க, எகிப்துல நாங்க காசு இல்லாம சாப்பிட்ட மச்சங்களையும், மச்சங்கள் என்னதுங்க, மீன் வகைகள், மீன்கள், மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொமட்டி காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். இங்க இந்த நினைப்பு வருது, நாங்களே எப்படி தின்னு கொளுத்து வளர்ந்தோமப்பா, எப்படியெல்லாம் இருந்தோம், வகை வகையா சாப்பிட்டோம், விதவிதமா சாப்பிட்டோம், அப்படியெல்லாம் இருந்தோம். ஆனா இவரு பேச்ச கேட்டு இவரு பின்னாடி வந்து அப்புறம் என்ன சொல்லுதுங்க, இப்பொழுது எப்போ, அப்பொழுது இப்பொழுது, எப்போ அப்பொழுது அப்பொழுது அப்பொழுதுன்னு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கன்ஃபார்ம். என்ன கன்ஃபார்ம், என்ன கன்ஃபார்ம், கன்ஃபார்ம் உங்களுக்கு தெரியும் என்ன கன்ஃபார்ம், சரீரத்திற்குரிய தேவைகள் மாத்திரம் இன்னைக்கு நம்ம ஜெபம்.